ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா விஐடியில் எப்போ வந்து ஸ்லாட் புக்கிங் ஆரம்பிக்கும், அதையும் தாண்டி உங்களுக்கு ஸ்லாட் புக்கிங் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா விஐடி வேலூரில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா விஐடி ட்ரிபிள் எக்ஸாம் எழுதணும். ஸோ எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 31 லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு 1 வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து April 7 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் விஐடி வேலூரில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எஸ்பெஷலி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடணும். அப்ளிகேஷன்ஸ் அந்த வெப்சைட்ஸில் உங்களுக்கு ஓப்பனில் இருக்குது. ஸோ யாரெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் போடலையோ நீங்கள் போய் அப்ளிகேஷன்ஸ் போடலாம். லாஸ்ட் டேட் வந்து April 7. ஸோ April 7 முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ஸ்லாட் புக்கிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸ்லாட் புக்கிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கீங்களா, அந்த அப்ளிகேஷன்ஸில் எஸ்பெஷலி டெஸ்ட் சென்டர்ஸ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் வந்து எந்த நாள் எக்ஸாம் எழுத போகிறோம், எந்த டேட்டில் எக்ஸாம் எழுத போகிறோம், எந்த டைமில் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறது எதுவுமே அங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களோட கன்வீனியன்ட் டைம், உங்களோட டேட்டு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த நாள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்லாட் புக்கிங். இந்த ஸ்லாட் புக்கிங் வந்து எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா April 7 நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டு முடித்த பிறகு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் 2 நாட்களில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட் இயர், அதாவது 2024 எப்படி வந்து ஸ்லாட் புக்கிங் நடந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே வீடியோவாக எடுத்து ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லாட் புக்கிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லாட் புக்கிங் பண்ணும் பொழுது சப்போஸ் டேட் அண்ட் டைமை நீங்கள் மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக விஐடி வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்னும் 2 நாட்களில் உங்களுக்கு ஸ்லாட் புக்கிங் ஆரம்பிக்க போகுது. ஸோ நீங்கள் எஸ்பெஷலி எந்த டேட்டில் வந்து நீங்கள் ஸ்லாட் புக்கிங் பண்ணணும், எந்த டைமில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டேட் அண்ட் டைமில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி April 20 April 27 வரைக்கும் தான் விஐடி ட்ரிபிள் எக்ஸாம். இந்த 20 27 உங்களுக்கு பர்டிகுலர் கன்வீனியன்ட் டைம் என்ன, டேட் என்னங்கிறத நீங்கள் முன்கூட்டியே ஸ்லாட் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா கன்வீனியன்ட் ஜோனில் இருக்கும். சப்போஸ் நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைமில் சீட்ஸ் இல்லை, அது உங்களுக்கு வந்து லிமிடெட் சீட்ஸ் தான் ஒதுக்கியிருப்பாங்க, அது சீட்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு டேட் அண்ட் டைமில் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால ஸ்லாட் புக்கிங் ஓப்பன் பண்ணும்போதே உங்களோட கன்வீனியன்ட் டேட் அண்ட் டைமில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ வாங்க எப்படி வந்து இந்த ஸ்லாட் புக்கிங் வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த விஐடி ட்ரிபிள் 2024 புக்கிங் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் விஐடி ஆன்லைன் டெஸ்ட் புக்கிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பேஜ் வரும் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். யாரெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் அங்கே வந்து எனேபிள் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டு கேப்சாவையும் போட்டு என்ட்ரு பண்ணணும். லாகின் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீட் அண்ட் கிளியராக வந்து நீங்கள் முதல்ல படிக்கணும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேட் அண்ட் டைமை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து டெஸ்ட் சிட்டி வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே நீங்கள் எந்த சிட்டியில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? அதனால் அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்லாட்டை புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது டேட் அண்ட் டைமையோ இல்லை வந்து பர்டிகுலர் டேட்டையோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் மாற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இந்த விஐடி ட்ரிபிள் எக்ஸாம்ஸ் எழுத வரீங்கன்னா ட்ராவலிங் அலவன்ஸ்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து நீங்கள் இந்த விஐடி ட்ரிபிள் எக்ஸாமே இல்லீகலாக ஏதாச்சும் பண்ணுறீங்க, இல்லை செகண்ட் டைம் இது மறுபடியும் போய் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டுபிடிச்சாங்கன்னா சிவியர் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி இந்த புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு பிரிண்ட் அவுட்டுங்கிற ஒரு காப்பி வரும். அந்த பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் இது வந்து அட்மிட் கார்டு கிடையாது. அட்மிட் கார்டு வந்து எப்போ வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் விஐடி ஆகட்டும் சரி, இல்லை ஜெய் மெயின்ஸ் ஆகட்டும் சரி, அட்வான்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை டிஎன்ஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆகட்டும் சரி,
நல்ல நல்ல இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளோட அப்டேஷன்ஸ் ஈஸியாக உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பட்டன் தட்டி விட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனக்குமே எந்துவாக இருக்கும். அதையும் தாண்டி நிறைய மாணவர்களுக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. பேஜில் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஐ ஹாவ் வெரிஃபைடு மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்கிய சீட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். புக்கிய சீட்டுன்னு கொடுத்த வாட்டி இங்கே மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து டெஸ்ட் நேம் வந்து உங்களுக்கு வந்து VIT EEE, அதுக்கடுத்து எந்த சிட்டியில் எக்ஸாம் எழுதுறீங்க அங்கேருந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்தது தான் இங்கே வரும். ஸோ அது வந்து ப்ராப்பராக இங்கே வந்திருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் சிட்டியும் வந்து அங்கே கொடுத்துருக்கிறது வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களோட எந்த டேட்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே கொடுங்க. அதுக்கடுத்து டெஸ்ட் சென்டர் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பேஜுக்கு வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அட்ரஸ், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெஸ்ட் சென்டர் நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டா அங்கேயே வந்து உங்களுக்கு எந்த டேட் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி டே கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி எந்த டைம், இப்போ 3 டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 3 டைமில் நீங்கள் வந்து எத்தனை சீட்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இங்கே எந்த டைம் எந்த டைம் உங்களோட கன்வீனியன்ட் டைமோ அந்த டைமில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இங்கே புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து அங்கே வார்னிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 1 மினிட் வந்து ஷோ ஆகும். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறது கேட்கும். ஓகே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், உங்களோட நேமு, ப்ரோக்ராமு, அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதுக்கடுத்து டெஸ்ட் சிட்டி, நீங்கள் வந்து கொடுத்த டேட்டு, அதுக்கடுத்து நீங்கள் கொடுத்த டைமு கன்ஃபார்மான்னு கேட்கும். ஓகே கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இது வந்து அட்மிட் கார்டு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட், இங்கே பாருங்கள், இங்கே பிரிண்ட் அவுட்னு இருக்குது, இங்கே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து எக்ஸாம்பிள் தான். எப்போ அட்மிட் கார்டு வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும் அப்படிங்கிறத சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்லாட் புக்கிங் வந்து புக் பண்ணும். ஒன்ஸ் ஸ்லாட் புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேட்டையோ டைமையோ மாற்ற முடியாது. அதே மாதிரி நீங்கள் எந்த டேட் அண்ட் டைமில் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரமாக ஸ்லாட் புக்கிங் ஓப்பன் பண்ண வாட்டி போய் நீங்கள் வந்து பர்டிகுலராக அந்த டேட் அண்ட் டைமில் ஸ்லாட் புக்கிங் பண்ணிக்கோங்க. சப்போஸ் லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீட் தீர்ந்துருச்சுன்னா வேறு ஸ்லாட்டில் தான் நீங்கள் வந்து புக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்னிங் 9 o'clock எழுதலாம்னு நினச்சிருப்பீங்க. பட் அதில் சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் வேறு டைமில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும், இல்லைனா வேறு டேட்டில் தான் எக்ஸாம் எழுதணும். ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.